ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதேஷ். என்ன தூங்குறீங்க? தூக்கம் வருதுடா. காலையிலேவா? நம்ம பண்றது நைட்டு 12 மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். காலையிலன்னு சொல்லி என் மக்களை ஏமாத்திட்டு இருக்கேன். நீ சரி எவ்வளோ டெடிகேஷனாக வேலை செய்யறன்றதை சொல்லிடுவோம். எல்லாமே அவங்களுக்கே தெரியும். ஆரம்பிங்க. இந்த ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொரு அப்டேட் கொடுக்கும் போதெல்லாம் வேற லெவலில் இருக்கு. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்டேட் கொடுக்கும் போது தான் உண்மையாக சொல்லுங்க பண்ற மாதிரி தான் இருக்குது. எல்லா டீமும் அப்டேட் தராங்களா? இல்லை, ஒரு சில டீம்ஸ் அப்படி சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அப்டேட் கொடுக்கறதுலாம் செம்மையா இருக்கு பேரு. என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ரிஷப் பண்ட வெளில விட்டதே ஒரு ஆடா போங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யுவராஜ் சிங் கோச்சு கிடையாது, ஆடா போங்கடா அப்படின்ற மாதிரி. திடீர்னு பார்த்தா இப்போ நம்மளுடைய இந்தியன் டீம் 2011 வேர்ல்டு கப் அடிக்கிறதுல ஸ்குவாட்ல இருந்து சூப்பரான பவுலர் இவர் முனாஃப் பட்டேல். ஸோ அவர் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் கோச்சாக இருக்காரு அப்படின்றது பயங்கரமான நியூஸாக நான் பார்க்குறேன். ஆமாம், நேற்றுலேருந்து அதான் பெருசாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ ஹேமங் பதானி அங்கே ஹெட் கோச்சு, அது இல்லாமல் முனாஃப் பட்டேல் பவுலிங் கோச்சாக ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா தான் பண்ணுறீங்க ஏதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் புதுசாக பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அதான் முன்னாடி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அங்கே எனக்கு பழசுலாம் ஞாபகம், டெல்லி டெல்லி கேபிட்டல்ஸ் தானே. இங்கே 2 ஓனர்ஸ் இருக்காங்க. ஒரு ஓனர்கிட்ட இப்போ மென்ஸ் டீமும், இன்னொரு ஓனர்ஸ் கிட்ட உமன்ஸ் டீமும் இருக்கு. ஸோ மென்ஸ் டீம் வச்சிருக்க ஜிஎம்ஆர் குரூப், கண்டிப்பாக ஒரு ஆக்ஷனில் பார்த்துருப்பீங்க அந்த தாத்தாவை. ஸோ அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, பாப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஓகே, பட் ஆனால் முனாஃப் பட்டேல் ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு கேட்டால் டெஃபினெட்லி சூப்பரான ஒரு சாய்ஸ் சொல்லுவோம். சரியான பவுலர் அவர். அண்ட் கம்மி மேட்சஸ் இருந்தாலும் ரெக்கார்ட்ஸ் பயங்கரமாக வச்சிருக்காரு. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் 2011 வேர்ல்டு கப் அடிச்சப்ப அவரும் ஒரு முக்கியமான ஒரு பிளேயரா. ஓகே, கோச்சா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னு பார்க்க போறீங்க. அப்படி பாருங்கிறேன். இதுக்காக ஸ்ரீசாந்தை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும்? ஸ்ரீசாந்த்லாம் சரியான கோச். கண்டிப்பா அவர் பிளேயராகவே நீங்க ஆட வைக்கலாம், ஆனா பண்ண மாட்டீங்க. சரி விடுங்க. அக்ரெசிவ் பால் நம்ம கிட்ட இருந்தது, அக்ரெசிவ் ஃபெலோ அப்படின்னு சொல்லுவார்ல இந்த சார்பட்டர் சொல்லுவாரு. ஆமா, ரீசெண்டா அந்த சாம்பியன்ஸ் டோர்னமெண்ட்லாம் நல்லா போட்டிருந்தாரு, நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த நியூஸ் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஜாலியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இன்னொரு நியூஸ் காலையில் தூங்கி எழுந்த உடனே டப்பு நம்ம நியூஸ் பேப்பர் பார்ப்போம். இது யூஸ்வலாக வர நியூஸ் தான். பட் ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாருமே நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது என்ன டக்குன்னு எல்லாரும் விராட் கோலி ஜெய்ஸ்வால் ஃபோட்டோ வச்சிருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கான ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆஸ்திரேலியா நியூஸ் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் ஹெட்லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. காரணம் இப்போவே அங்கே பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது. ஆமாம், அவங்களுக்கு இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போட்டியை விட இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா போட்டி தான் பெருசாக அங்கே பார்க்கப்படுது. ஸோ அதனால் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு புரியும். ஆளுங்க வர முரட்டு ஃபார்மில் வர போயிருக்காங்க. இந்தியாவிலே எப்படின்னா ஆஸ்திரேலியாவில் யோசிச்சு பாரு நம்மளுடைய ஃபார்மை. ஆஸ்திரேலியாவும் இப்போ தான் வாங்குறாங்க அடி பாகிஸ்தான் கிட்ட. அது சும்மா விளையாட்டுக்கு பண்ணுவாங்கடா எப்பயுமே அந்த விஷயம் அவங்க பண்ணுறது. இந்தியாவும் விளையாட்டுக்கு பண்ணுவாங்கண்ணே, நம்புங்கண்ணே, ஆடுவாங்க அடிப்பாங்கண்ணே. நியூசிலாண்டது விளையாட்டுக்கு இல்லை, இறக்கமே இல்லை, அவங்க அதான் இருக்கும், சமாளிக்கணும்ல. இருந்துட்டு போட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கையில். ஸோ அடுத்தது இன்னொரு நியூஸ் அப்டேட், பயங்கரமான ஒரு அப்டேட் காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்போ வருவார்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டாங்க. ரீசெண்ட் டைமில் ஐபிஎல் டீம் ரிலீஸும் பண்ணப்பட்டார். அது தெரிஞ்சுக்கணும்னா அவர் யூடியூப் சேனல் பாருங்க, அவரே சொல்லுவார் எப்போ வர. யூடியூப் சேனலில் கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு மாதத்துக்கு கண்டென்ட் ரெடியாக இருக்கு. நான் வரம்பா சரி ரஞ்சித் ஒரு மாதத்துக்கு கிடையாது, 5 நாள் கண்டென்ட் தான். 5 நாள் மேட்சை முடிச்சுட்டு வந்துடுவேன். அப்படி போயிட்டாரு அஸ்வினா யாருன்னு சொல்லுங்க. முகமது ஷமி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜிடி அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரஞ்சி டிராஃபியில் இருக்கார், கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஆமாம், அவர் டீம் பேட்டிங் இப்போ ஆடிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட், அதனால அவரோட பவுலிங் பார்க்க முடியல. ஸோ கண்டிப்பாக சீக்கிரம் ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு தோணுது போற போக்க பார்த்தா. அவங்க டீம் பவுலிங் பார்க்கறதுக்கு ஆல் அவுட் ஆக சொல்றேன். டீம் அதுக்காக ரெண்டுத்துக்காக வந்தாங்க. பெங்கால் டீம் தானே அவரு. ஆமா, என்ன ஆசை பாருங்க அவனுக்கு. சரி பரவாயில்ல விடு, ஆசைலாம் இல்லைண்ணே, போற போக்கு அப்படி போயிட்டு இருக்குன்ற. ஓ அப்படி வேற. அண்ட் இது இல்லாம தமிழ்நாடு டீமுமே இப்போ ரயில்வேஸுக்கு எதிராக தங்களோட போட்டி ஆடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறமா தமிழ்நாடுக்கு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு இருக்கு. அது இந்த மேட்ச் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். தப்பு ஞாபகம் வருது, யுவராஜ் சிங் அப்படின்னு போறாரு. ஏன்னா யுவராஜ் சிங் நியூஸ் வச்சிடாதீங்க. யுவராஜ் சிங் இப்படி ஒரு சமயத்தில் ஒரு ஃபார்ம் அவுட் அந்த ஸ்டேஜில் இருக்கும் போதெல்லாம், ஃபார்ம் அவுட்லாம் கிடையாது, தலைவனை கொஞ்சம் ஒதுக்கப்படும் போதெல்லாம் அவங்க அப்பா குரல் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் மொத்தமாக யுவராஜ் சிங் ஒதுக்கிட்டாங்க. அதேமாரி இப்போ சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்மில் இப்போ இருக்காரு, ரீசெண்ட் டைம் சரியான ஃபார்மில் இருக்காரு. இப்போ சஞ்சு சாம்சனோட அப்பா சொல்லியிருக்காரு, இந்த 10 வருஷத்துல சஞ்சு சாம்சன் கரியரை உடைச்சது 4 பேர் தான் அப்படின்ட்டாரு. அந்த 4 பேரில் முதல் ஆளாக யாரை பார்த்துட்டு இருக்காருன்னா, இப்போவும் நம்ம 15,000-20,000 சேர்த்து வச்சிருக்கோம்னா ஐபிஎல் டிக்கெட்டுக்காக MS தோனி நம்பர் 1, 2வது பார்த்தீங்கன்னா விராட் கோலி, 3வது ரோஹித் சர்மா, 4வது சம்மந்தமே இல்லாமல் ராகுல் டிராவிட் பேர் சொல்லிட்டாரு. ராகுல் டிராவிட் சம்மந்தமே இல்லாமல்னு சொல்ல முடியாது, ஹெட் கோச்சா இருந்தாரு. அண்ட் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங்கோட அப்பா தாக்கணுமேனு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி தாக்கினாரு, அப்படி பேசினாரு. ஆனால் இவர் அப்படி பேசல.
பேசல, அவர் கேஷுவலாக ஷேர் பண்ண விஷயம் தான் இது. கேரளா மீடியாஸ் இதை எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு வருத்தம் தான். உண்மையாக சொல்லுங்க, நீங்களே கண்டு சரி கூட உங்க அண்ணன் தானே கூட நீங்களா தினேஷ் கார்த்திகோட கையில தோனி முடிச்சாருன்னு பேசியிருக்கீங்களா? ஓ மை காட், அப்ப தோனி தான் முடிச்சாரா? அப்படி சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லக்கூடாது. அதே தான் அவங்க அப்பாவும் அப்படிதான் ஃபீல் பண்ணாரு, அவ்வளோதான். ஸோ அதை வந்து கேரளா மீடியா எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கும் சஞ்சு சாம்சனுக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்மந்தம் கிடையாது. ஸோ அவர் வந்து மேட்சஸ் ஆடிட்டு இருக்காரு. நாம எல்லாரும் நார்மலாக பேசுகிற விஷயங்கள் தான். உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாருக்கும் எதிராகவும் எல்லாரும் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் பேசியிருப்பீங்க, அதுதான் உண்மை. சரி, அதை எடுத்து வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. அண்ட் அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்போ அவருக்கு நிறைய சான்சஸ் வந்து ஸ்கை கேப்டன்சிலையும் முக்கியமாக கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறமா கிடைக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாரு. அவ்வளோதான். சரி, சொல்லுங்க. அடுத்த விஷயம் இல்ல, நான் உங்க அண்ணன் பயங்கரமா நீ பேசிட்டேன். நான் பேசுறதுக்கு நான் தானே அட்லி மாதிரி இல்ல, நீங்க பேசுறதுக்காக சொல்றேன். அப்படி பேசணும், ஓகே அக்செப்டட் தான். பட் ஏன்னா இந்த மாதிரி போத்துல நல்ல ஃபார்ம்ல இருக்க, ரீசென்ட் ஃபார்ம்ல டெஸ்ட்டுக்கு வர சீக்கிரம் ஆடுன்னு சொல்லிருக்காரு அவங்க அப்பா. ஸோ அதனால நான் இந்த டெஸ்ட் அவருமே சொல்லியிருக்காருண்ணே. அவருக்கு வெயிட் பண்றேன். அவர் வீட்டுல சொல்லியிருக்காரு டெஸ்ட் ஆடணும்னு தான் அவரோட ஆசை அப்படின்னு. ஆடுவேன். எனக்கு புரியல, KL ராகுல் வந்து நான் T20 ஆடணும்னு நினைக்கிறாரு, சஞ்சு நான் டெஸ்ட் ஆடணும்னு நினைக்கிறாரு. அங்கங்கே வாய்ப்பு கிடைக்குது, ஆடிட்டு போகலாம். அடுத்ததா ப்ரோ கபடி பக்கம் அப்படியே போயிடுறேன். எதுக்கு அங்கே போயிட்டு அதான் எங்களெல்லாம் தனியாக ஒதுக்கிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு ஒதுக்கல? 5 நாள் கேப் இருக்குது, தமிழ் தலைவாசம் அடுத்து போட்டி ஆடுவாங்க. பட் ஓகே ஓகே, விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தபான் டெல்லி கேசியோட கேப்டனாக இருக்கிற அஷு மாலிக் வந்து ஒரு நல்ல மைல் ஸ்டோன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. PKL சீசன் 11ல் ஃபர்ஸ்ட் பிளேயர் 100 ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சிருக்காரு. ஸோ அவர் வந்து லாஸ்ட் சீசன் விட்ட ஃபார்ம் அப்படியே இப்போ கண்டினியூ பண்ணுறாரு. அந்த க்ரீன் ஸ்லீவ் வந்து இவர்கிட்ட தான் இருக்குது. க்ரீன் ஸ்லீவ்னா என்னன்னா ஆரஞ்சு கேப் மாதிரி ரைட் பண்ணி கிரீன் ஸ்லீவ் கொடுப்பாங்க. ஆமாம், அது வந்து இப்போதைக்கு அஷு மாலிக் கிட்ட தான் இருக்குது. 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே எடுத்து தலைவன் கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் நேற்று போட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அவரோட டீமுக்கு வந்து அந்த டீம் வந்து டை தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போட்டி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க பெங்களூரு புல்ஸுக்கு எதிராக. அதில் வந்து நம்மளோட அர்ஜுன் தேஷ்வாலோட சம்பவம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓவராலாக 2 பேருமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க அந்த கிரீன் ஸ்லீவ் வாங்கி மாட்டுறதுக்காக. ஸோ இது இல்லாமல் அப்படியே செஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, இப்போ தான் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024 அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சிதம்பரம் வந்து கிராண்ட் மாஸ்டர் கேட்டகரியில் சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்தார். சிதம்பரமா? ஆமாம், அவர் தான். அவர் பேர் என்னது? அவர் தான் வின் பண்ணியிருந்தாரு. அவருக்கான ப்ரைஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 15 லட்சம். ஸோ அவர் வந்து மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பீட் பண்ணியிருந்தார் இந்த சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸில். முக்கியமாக கல்யாண செலவா? ஆமாம், 15 லட்சம் தான் கல்யாணம் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஏஜ் கிடையாதுன்னு இல்லை சொல்கிறேன் நான். ஸோ ஓகே, அது இல்லாமல் சேலஞ்சர்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிரணவ் வி அப்படிங்கிறவர் வின் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ப்ரைஸ் அமௌண்ட் 6 லட்சம். ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஓவரால் தான் டோர்னமெண்ட். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அரவிந்த். ஏன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய செஸ் பிளேயரை வந்து நிறைய பேருக்கு தெரியும். பிரக்ஞானந்தாவை தெரியும், குகேஷ் டியை தெரியும், விஸ்வநாத் ஆனந்தை தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்திருக்காரு அரவிந்த்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அவரும் தெரிய ஆரம்பிப்பார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, உதயநிதி ஸ்டாலின், அவர் வந்து டி குகேஷ் அவருக்கு வந்து 10 லட்சம் அமௌண்ட் கொடுத்து அவரை ஊக்குவிச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபைனல் மோத போறாரு வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் FIDA நடத்துவதில். ஸோ அதற்காக அவர் ஊக்குவிக்கிற வகையில் அவர் ப்ரிப்பரேஷன் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷனுக்காகவே 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. வின் பண்ணால் எவ்வளோ கொடுப்பாங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரிப்பரேஷனுக்கே 10 லட்சமா? ஆமாம், சாம செஸ்ஸை கற்றுந்துருக்கலாம். கண்டிப்பாக செஸ்ஸுக்கு ஒரு சரியான ஃபியூச்சர் இருக்கு. நீங்கள் இப்போ கூட நீங்கள் செஸ் ஆடலாம். நீங்கள் உங்களுக்கு மூளை வேணுமே. ஏஜ் எவ்வளோ, அதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஏஜ் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க செஸ் ஆட ஆரம்பிக்கலாம். அண்ட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இந்தியா லெவலில் பார்க்கும்போது. ஸோ அதனால தமிழ்நாட்டில இருந்து செஸ் ஆடுறது அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான். தமிழ்நாட்டில் இருந்தாலே நார்மலாகவே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஹரிஷே, செஸ் போர்டு வாங்கிட்டோடா, இனிமேல் நம்ம வேலை தான். கேரம் போர்டு கேட்டுட்டு இருந்தீங்க 4 நாளா? இல்லை வேணாம், செஸ் போர்டு தான் எங்கள் மேலே. இனிமேல் இந்த PUBG ஆடுறதுல நிப்பாட்டுங்க, எல்லாரும் செஸ் ஆடுங்க கூட சேர்ந்து, எல்லாரும் காசு பார்க்கலாம். சரி, PUBGலையும் காசு பார்க்கலாம். PUBG வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் லட்சக்கணக்கில் அதுக்கு ப்ரைஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு அதான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. ஆமாம், நாங்கள் 2 பேரும் இங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை சுற்றி 6 பேர் PUBG ஆடிட்டு இருக்காங்க. தீவில் மாட்டி பிற நடுவார் ஐயா விட்டுறீங்க அந்த மாதிரி. இப்போ நாங்கள் மட்டும் இந்த ஷூட் அப்படி நிப்பாட்டினா வச்சுக்க டப்ப 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 டப்பன்னு அங்கேருந்து கேட்கும். அண்ணா தீபாவளி இன்னும் முடியலையான்னு வச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் சுட்டு விளாண்டுருக்காங்க. சரி, ஒரு பக்கம் போகட்டும். அது இல்லாமல் இன்னொரு செஸ் டோர்னமெண்ட் வந்து நவம்பர் 13 அன்னைக்கு, அதாவது அன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு தானே அதான்ப்பா கேட்க வந்தேன். 13 அன்னைக்கு நடக்க போகுது அப்டேட்டா சொல்றேன். 13 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் அவங்களோட ரேபிட் டோர்னமெண்ட் நடத்துறாங்க. ஸோ இது அவங்களோட 6th எடிஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் இந்த முறைப்படி நடக்கும். ஸோ 25 ரேபிட்னா வந்து பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம், ஒவ்வொரு மூவுக்குமே 10 செகண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிளிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் தான் மேட்ச்சு. ஒவ்வொரு மூவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
பார்ப்போம். ஓவராலாக பார்க்கும்போது இந்த டோர்னமெண்ட் 5 நாட்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய பிளேயர்ஸ்லாம் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த டோர்னமெண்ட் வந்து கொல்கத்தாவில் நடக்க போகுது. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பிளேயர் வந்து இறங்கிட்டாரு. இங்கே தமிழ்நாட்டிலிருந்து டி குகேஷ் போகிறாரு, பிரக்ஞானந்தா போகிறாரு, விஜித் குஜராத்தி மாதிரியான பிளேயர்ஸும் உள்ளே இருக்காங்க. அண்டு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் உமன்ஸ் ரவுண்ட் நடக்க போகுது. உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் வைசாலி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஸோ இங்கே செஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது பார்க்க நல்லா இருக்குது. மறந்துடக்கூடாது, செஸ்ஸுக்கு நாம் எப்போவுமே போர்டு வாங்கிட்டு சொல்லிட்டேன், திரும்ப ஞாபகப்படுத்தாத. ஒரு 10 மார்க் போட்டு விடுங்க இவனுக்கு. செஸ்ஸை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டான். நான் போர்டு வாங்கிட்டு வரேன், மனப்பாடம் பண்ண நான் ப்ளே பண்ணுவேன். அதான் செஸ் நீ பிளேயரில் அப்போ பேசாமல் அங்கே போய்டுறா. என்னடா எதுக்குடா இங்கே நான் போய் போர்டு வாங்கிட்டு வரேன். ஸோ வாங்கிட்டாங்க பாய்.